வணக்கம். இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அத்தனை அம்சங்களும் இன்றும் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. வழமை போல் முதலில் மொழி நடனம் பார்ப்பதற்காக உங்களை அழைக்கிறோம். தேங்காய் தேங்காய் தேங்காய், தெருவெங்கும் தேங்காய், தேசமெங்கும் தேங்காய், தின்பதற்கே தீங்காய், தேசமெங்கும் தேங்காய். அரசியல்வாதிகளின் கரங்களில் அகப்பட்டு இன்று கற்பழிக்கப்படுகின்றது தேங்காய். அரசியல்வாதிகளின் கரங்களில் அகப்பட்டு இன்று கற்பழிக்கப்படுகின்றது தேங்காய். ஆட்சி மன்றத்தில் ஒரே கூரையின் கீழ் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டே இவர்களும் உடைக்கின்றார்கள், அவர்களும் உடைக்கின்றார்கள், இவர்களும் உடைக்கின்றார்கள், அவர்களும் உடைக்கின்றார்கள், மாறி மாறி உடைக்கின்றார்கள். பாவம் அந்த தேங்காய்கள், பாவம் அந்த தேங்காய்கள். அடுப்பங்கரைகளின் அழுகைகளுக்கும் இல்லத்தரசிகளின் ஒப்பாரிகளுக்கும் விலைவாசியின் ஏற்றங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் மத்தியில் தேங்காய்கள் மாத்திரம் தேசிய செய்திகளாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒன்றையும் கண்டுகொள்ளாது இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் தேசம். இது தேங்காய் தேசமா, இல்லையேல் மாங்காய் மடியர்களின் தேசமா? இது தேங்காய் தேசமா, இல்லையேல் மாங்காய் மடியர்களின் தேசமா? புத்திஜீவிகள் புலம்புகின்றார்கள். தேங்காய்கள் எங்கள் தேசத்தை தேடுகின்றன, தேங்காய்கள் எங்கள் தேசத்தை தேடுகின்றன. எங்கள் தேசமோ தேங்காய்களை தேடிக்கொண்டிருக்கிறது, எங்கள் தேசமோ தேங்காய்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும் என்னையும் உன்னையும் அடகு வைத்து தேங்காய் எண்ணெய்க்காக தேடி அலையும் ஒரு நாள் வரும். என்னையும் உன்னையும் அடகு வைத்து தேங்காய் எண்ணெய்க்காக தேடி அலையும் ஒரு நாள் வரும். எங்கள் தேசம் என்ன தேங்காய் தேசமா, இல்லையேல் மாங்காய் மடியர்களின் தேசமா? எங்கள் தேசம் என்ன தேங்காய் தேசமா, இல்லையேல் மாங்காய் மடியர்களின் தேசமா? வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஒவ்வொருவரிடமிருந்தும் எத்தனையோ அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த அனுபவங்களையே தங்களுடைய படைப்புகளால் நமக்கு பாடமாக தருகின்றவர்கள் தான் எழுத்தாளர்கள், கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் அழைத்து வந்து உங்களை நாங்கள் சந்திக்க செய்கிறோம் பட்டறையினூடாக. பட்டறை உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சிக்களமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அதுபோல் இன்றும் உங்களை நாங்கள் பட்டறைக்குள் அழைத்து செல்கிறோம். கவிஞர்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள் வரிசையில் நாங்கள் பலரை சந்தித்திருக்கிறோம். அவர்கள் அனுபவத்தில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது வயதிலே இளையவர்களாக, அப்போதுதான் தங்களுடைய கலை உலக பயணத்தை ஆரம்பித்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற போது நிச்சயமாக அது எங்களுக்கு பாடம்தான். அந்த வரிசையிலே இன்று நாடறிந்த, நாம் நன்கு அறிந்த ஒரு படைப்பாளி, கவிஞர், சிறுகதை எழுத்தாளர் மெய்யன் நட்ராஜ் அவர்களை இன்று சந்திக்கிறோம். வணக்கம் மெய்யன் நட்ராஜ். வணக்கம் திருநாகபூஷன் அவர்களே. ஆம், சஞ்சிகைகள், பத்திரிகைகள் என்று உங்களுடைய எழுத்து பயணம் ஆரம்பமானது. அந்த ஆரம்பத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய இலக்கிய பயணம் 1985களில் ஆரம்பமானது. இலங்கையின் பிரதான பத்திரிகையான, அன்று மிகவும் பிரபலியமான பத்திரிகையாக இருந்த சிந்தாமணி பத்திரிகை, அதில் தான் என்னுடைய முதல் ஆக்கம் பிரசுரமாக இருந்தது. அதன் பிறகு இலங்கை வானொலி, தேசிய பத்திரிகைகள் என்று தொடங்கி இன்று இணையதளங்கள் வழியாகவும் என்னுடைய படைப்புகளை நான் வெளியிட்டு கொண்டிருக்கிறேன். அண்மையில் உங்களுடைய கவிதை தொகுப்பொன்று வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. 85இல் எழுத ஆரம்பித்ததாக சொன்னீர்கள். அந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போதுதான் ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த நீண்ட இடைவெளியை நீங்கள் எடுத்துக்கொள்ள என்ன காரணம்? சொல்லப்போனால் என்னுடைய புத்தகங்கள் 1990 அல்லது 95களில் வெளிவந்திருக்க வேண்டும். தொழில் நிமித்தம் அக்காலகட்டத்தில் நான் வெளிநாடு சென்று விட்டதால் இது தாமதம் ஏற்பட்டுவிட்டது. அதனால் இப்பொழுது கடந்த வாரம் இந்த வெளியீட்டு விழாவினை வத்தலையில் நான் நிகழ்த்தியிருக்கிறேன் என்பது நீங்கள் அறிந்தது. நிச்சயமாக படைப்புகள் பத்திரிகைகளிலாகட்டும், வானொலியிலாகட்டும், சஞ்சிகைகளிலாகட்டும் வருகின்ற போது எல்லாருடைய படைப்புகளுமே ஒரு இடத்தை பிடித்து விடுவதில்லை, எல்லோருடைய பெயருமே நிலைத்து நின்று விடுவதில்லை. ஆனால் உங்களை போன்றவர்களுடைய படைப்புகள் வானொலியில் வரட்டும் அல்லது பத்திரிகைகளில் வரட்டும்,
அதற்கென்று ஒரு தனி இடம், அதற்கென்று ஒரு தனி மற்றவர்களை கவர்கின்ற ஒரு தனி இடம் அவற்றுக்கு இருக்கிறது. அந்த வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு ஆதாரமாக இருந்தவை அல்லது பொதுவாக கவிஞர்களை படைப்பாளிகளை கேட்டால் இந்த சூழலின் பாதிப்பு என்னுடைய கவிதையாக மிளிர்ந்தது என்று சொல்வார்கள். உங்களை பொறுத்தவரை? என்னுடைய பொறுத்தவரையிலும் ஆரம்ப காலத்தில் இயற்கை ரசனையோடு என்னுடைய வாழ்க்கை பயணம், இந்த கவிதை பயணம் ஆரம்பமானாலும் பிற்காலத்தில் சமூக நல அக்கறைகள், இயற்கை சூழலோடு இன்னும் நான் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இயற்கையோடு நான் நிறைய நேசம் வைத்திருக்கேன். என்னுடைய இந்த புதிய கவிதை புத்தகத்திலும் இயற்கை சம்பந்தமாக நிறைய கவிதைகளை நான் அதில் புகுத்தியிருக்கிறேன் என்பது நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் தெரியும். உங்களுடைய படைப்பு இந்த வெளியீட்டுக்கு வருவதற்கு முன் நாங்கள் ஏற்கனவேயான உங்களுடைய படைப்புகள் பற்றி, அதற்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள், உறுதுணையாக இருந்தவர்கள் பற்றி பேசலாமா? உறுதுணை என்று சொல்ல போனால் ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய இலக்கிய நண்பர்கள் சிலர் கிடைத்தார்கள். அவர்கள் மிஸ்டர் அமீர் அலி, கவிஞர் அமீர் அலி, கிண்ணியா அமீர் அலி, ஜின்னா செரிபித்தேன் போன்ற மிகப்பெரிய கவிஞர்கள் அவர்களுடைய ஆக்கங்களை வாசித்து அதன் மூலம் பெறப்பட்ட அனுபவங்கள் மூலம் நிறைய என்னுடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. அவர்கள் தான் என்னுடைய இலக்கிய இதுக்கு அத்திவாரமிட்டார்கள் என்று சொல்கிறீர்கள். அநேக மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை தான் தங்களுக்கு அத்திவாரமிட்டதாக கூறியிருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நம் நாட்டின் சிறந்த படைப்பாளிகளை சொல்கிறீர்கள். பாடசாலை வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். பாடசாலை வாழ்க்கையில் அவ்வளவு பெரிதாக என்னுடைய இலக்கிய ஆர்வம் ஒன்று இருந்ததில்லை. உண்மையில் பாடசாலையை விட்டு வெளியேறி தொழில் நிமித்தம் கொழும்புக்கு வந்த பிறகு என்னுடைய இலக்கிய பயணம் தொடங்கியதென்றால் அது மிக இல்லை. அப்படியானால் இடப்பெயர்வு உங்கள் மனதிலே ஏற்படுத்திய தாக்கங்கள் கவிதைகளாக உருப்பெற்றிருக்கின்றன. மெய்யன் நடராஜ் அவர்களே, நீங்கள் இப்போது வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகத்திலே படிக்கட்டுகள் என்கின்ற கவிதை தொகுப்பிலே நீங்கள் ஏற்கனவே வரைந்த கவிதைகள், ஏற்கனவே சஞ்சிகைகளிலோ அல்லது பத்திரிகைகளிலோ வானொலியிலோ வெளிவந்த கவிதைகளை தொகுத்திருக்கிறீர்களா, அல்லது இதற்கென்று தனியாக நீங்கள் கவிதைகளை படைத்தீர்களா? இதற்கென்று படைக்கவில்லை. நானும் அந்த இணையதளத்தில் எழுத்து.com என்ற ஒரு கவிதை சோலை உண்டு. அதில் நான் சுமார் 2009ஆம் வருஷத்திலிருந்து எழுதி கொண்டு வருகிறேன். அதில் சுமார் 1000 கவிதைகளுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். அதிலிருந்து நல்ல கவிதைகளை தேர்ந்தெடுத்து, நல்லதென்று சொல்ல முடியாது, எல்லாம் என்னுடைய கவிதைகள் தான், நல்ல சிறந்த கவிதைகள் என்று வாசித்தவர்களால் பாராட்டப்பட்ட கவிதைகளை தொகுத்து இந்த படிக்கட்டு தொகுதியை நான் வெளியிட்டிருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் 85 எழுதுகிறீர்கள். அந்த படைப்புகளை எல்லாம் நினைவு சின்னமாக பத்திரமாக வைத்திருக்கிறேன். வீட்டில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். நிறைய புத்தகங்கள் இருக்கு. என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த அன்று தொட்டு இன்று வரை நான் எழுதிய படைப்புகள், ரசிகர்கள் எனக்கு அனுப்பிய கடிதங்கள் போன்றவைகளை இன்னும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன். அவற்றையும், அதாவது நீங்கள் ஏற்கனவே படைத்தவற்றையும் தரலாமே நூல் உருவாக்கி? எதிர்காலத்தில் அப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது. இது முதல் வெளியீடு அல்லவா, முதல் வெளியீடு நல்லபடியில் முடிந்திருக்கிறது. எனவே இனி எதிர்வரும் காலங்களில் அதில் படிப்படியாக அது கொண்டு தான் படிக்கட்டு என்ற அந்த பெயரையை நான் வைத்திருக்கிறேன். படிக்கட்டு முதல் படியில் காலடி வைத்திருக்கிறேன். எதிர்காலத்தில் மேலும் மேலும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் படிப்படியாக கடவுளுடைய ஆசை இருந்தால் அது நிறைய படிப்படியாக உயர்ந்து செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது மெய்யன் நடராஜ் அவர்களே. நீங்கள் இப்போது வெளியிட்டிருக்கிற இந்த படிக்கட்டுகள் என்ற தொகுதியிலே எத்தனை கவிதைகளை உள்ளடக்கி இருக்கிறீர்கள்? எல்லாம் பொதுவான ஒரு கருத்தை சொல்லுவதாக இருக்கிறதா, அல்லது ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு கருவை கொண்டதாக அமைந்திருக்கிறதா? அதிலே முக்கியமாக நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள்? இந்த படிக்கட்டு என்கின்ற கவிதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். சுமார் 93 கவிதைகள் வரை அதில் சேர்த்திருக்கிறேன். சமூகம், காதல், குடும்பம், பாசம், நாடு, இயற்கை போன்ற பல தரப்பட்ட கவிதைகளையும் நான் அதில் பூத்தியிருக்கிறேன். இன்றைக்கி அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்துட்டுங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். எல்லாம் ஒரே சாயலில் இல்லாமல் பல விதத்தில் மட்டுமல்ல, பல வெண்பா, என் சிறு விருத்தம், அப்படி பல விதைகள் எல்லாம் மரபு கவிதைகளாக தொகுத்திருக்கிறேன். நான் மரபு கவிதைகளாக தொகுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த படைப்புகளிலே இந்த படிக்கட்டுகள் என்ற தலைப்பிலான கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எங்களுக்கு சொல்வீர்களா? நிச்சயமாக. சரி, அந்த படிக்கட்டுகள் என்கின்ற கவிதை உட்பொருள் உங்களை கவர்ந்ததா, அல்லது அந்த பெயரை நீங்கள் சொன்னீங்களே படிப்படியாக நான் சாதிக்கப் போகிறேன் என்று, அதற்காக வைத்தீர்களா? உண்மையில் இதற்கு முன்னால் நான் திட்டமிட்ட பெயர் மனதோர மகாநதிகள். அது ஒரு சிறுகதை தொகுப்புக்கான தலைப்பு என்று தலைப்பை போல் அமைத்துள்ளதால் இந்த பெயரை மாற்றி கடைசியில் படிக்கட்டு என்று வைத்தால் நல்லா இருக்கும், படிப்படியாக ஒரு முயற்சிக்கு முதல் கட்டமாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் அது வைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போது உங்களுடைய கவிதையை பார்க்கலாமா? படிக்கட்டு. அன்பு படிக்கட்டை, ஆசை படிக்கட்டு, இன்பம் பெருகும் படிக்கட்டு,
துன்பம் விலகும் படிக்கட்டு வெண்ணிலா வந்து உலவும் படிக்கட்டு நீ என்ன படிக்கட்டை என்னும் படிக்கட்டு வண்ணப் படிக்கட்ட மண்விட்டு விண்ணில் அடிக்கல் இடுதற்கு அத்திவாரம் செய்து படிக்கட்டு பயின்று கட்டி முடிச்சிட்ட கட்டில் அகப்பட்டு கட்டில் சுகப்பட்டு கட்டுண்ட கட்டை நீ விட்டு விடை பெற்று விண்ணில் கொடிகட்ட கட்டும் படிக்கட்டு உயர்த்து. இப்படி நிகழ்கிறது அந்த கவிதை. கவிதை நிகழ்கிறது. சரி, உங்களுக்கு இந்த மரபு கவிதைகளில் தான் அதிக ஈடுபாடு? புது கவிதை எழுதுவதுண்டு, ஆனாலும் அதிகம் மரபு கவிதைகளில் ஈடுபாடு உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த இளைய தலைமுறையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு புது கவிதையில் தான் அதிக ஈடுபாடு, அதாவது அப்படியே உடைத்து சொற்களை சேர்த்து அதிலே ஒரு இன்பம் அவர்களுக்கு இருக்கிறது. புது கவிதையில் அவர்கள் மனதில் விரும்பியபடி எந்த ஒரு வடிவத்திலும் அவர் அதை கூறிவிட்டு போய்விடலாம். மரபுக்கென்று ஒரு சில நியதிகள் இருக்குது. நியதிக்குள் கட்டுப்பாட்டுக்குள் அடக்க விரும்பப்படாதவர்கள் கட்டுக்கோப்பை மீறி எழுதுவது புது கவிதை என்று நான் கொள்கிறேன். நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, அன்று நீங்கள் சொன்னீர்கள் சில பத்திரிகைகளின் பெயர்களை குறிப்பிட்டு சொன்னீர்கள். இந்த பத்திரிகைகளில் எல்லாம் என்னுடைய கவிதைகள் வந்திருக்கின்றன என்று நாங்களும் கூட படித்து சுவைத்திருக்கிறோம். மெய்ய நடராஜ் அவர்களே, உங்களுடைய கவிதைகளை இப்போது இந்த நீங்கள் சொன்னீர்கள் வலைத்தளத்திலே நீங்கள் எழுதுகிறீர்கள். இதற்கு எந்த அளவு வரவேற்பு இருக்கிறது? இப்போதெல்லாம் நாங்கள் ஒரு படத்தை போட்டாலும் கூட ஏதோ நட்புக்காக லைக் போடுவது என்கின்ற நிலைமை இருக்கிறது. இந்த நிலையில் உங்களுடைய கவிதைகளுக்கான வரவேற்பை அப்படி லைக் போடுபவர்கள் கூட வரவேற்கிறார்கள் என்று நினைக்கலாமா? லைக் போடுபவர்கள் மட்டுமன்றி கவிதைகள் நல்ல கவிதை என்கின்ற போது எல்லாரும் பாகுபாடின்றி எல்லோரும் வாசிக்கிறார்கள். வாசித்தவர்கள் லைக் போடுவது மட்டுமில்லாமல் அதற்கான விமர்சனங்கள் எழுதுகிறார்கள். நல்ல கவிதையை தேடி படிப்பவர்கள் பிரபலமான கவிஞர்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை விடுவதில்லை. அவர்கள் தேடி படித்து அதுக்கு விமர்சனம் எழுதி கொள்கிறார்கள் என்பது உண்மை. அதுபோல தான் என்னுடைய கவிதைகளை பார்க்கும் என்னுடைய ரசிகர்கள் நிறைய இணையதளத்தில் உண்டு. சில பேருடைய பெயர், அந்த பெயரை பார்த்ததுமே இவருடைய கவிதை சிறப்பாக இருக்கும் என்கிற விருப்பத்தில் நம்பிக்கையில் கவிதைகளை படிக்கிறார்கள். உங்களுடைய கவிதைகளுக்கு வலைத்தளத்திலே நீங்கள் ஃபேஸ்புக்கிலே கவிதை தருவதாக சொன்னீர்கள். அப்படி இளையவர்களின் பங்களிப்பு அல்லது இளையவர்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது? நல்ல வரவேற்பு இருக்கிறது. இன்னும் கூட மரபு கவிதைகள் எழுதுவதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 14 வயதில் ஒருத்தர் எழுதுகிறார். மிஸ்டர் ஒரு சிறுவன் எழுதி கொண்டார். அவருடைய கவிதைகள் நல்ல சிறப்பாக இருக்கின்றது. அதுபோல் இன்னும் இளையவர்கள் எழுத முயற்சிக்கிறார்கள். வலையத்தில் பயிற்றுவிக்கிறார்கள். மரபு இப்படித்தான் எழுத வேண்டும், மரபுக்கான இலக்கியங்கள் எல்லாம் கற்றுத்தருகிறார்கள். அதுகூட இந்த புத்தகங்களை வாசியுங்கள் என்றால் நிறைய முதியவர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள். நானும் கற்றுக்கொண்டே எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய கற்க வேண்டியிருக்கிறது. வாசிக்க தினசரி நிறைய கற்றுக்கொள்கிறேன். சரி, இனி உங்களுடைய மெல்லிசை பாடல் எழுத்து மூலமாக நீங்கள் மெல்லிசை பாடல்கள் தந்திருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். இலங்கை வானொலியில் ஒரு சில மெல்லிசை பாடல்கள் ஒளிபரப்பாகியிருக்கின்றன. அநேகமாக நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாலும் அவர்கள் ஒளிபரப்புக்கு எடுத்துக்கொள்வதில் என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒரு சில பாடல்கள் ஒளிபரப்பியிருக்கிறார்கள். அதில் சொர்க்கம் ஒன்று பக்கம் வந்து என்று MS செல்வராஜா அவர்களின் இசையில் ஒரு பாடல் ஒளிபரப்பாகியிருக்கிறது. அது மட்டும் தவிர உங்களுடைய சிறுகதைகளையும் நீங்கள் படித்தாலுமே கூட கவிஞர் என்கின்ற பெயர் தான் உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உங்களுடைய சிறுகதைகள் எப்படி? சிறுகதைகள் எல்லா பத்திரிகைகளும் இலங்கையில் எல்லா பத்திரிகைகளும் இணையதள சஞ்சிகைகளிலும் வந்திருக்கின்றன. வீரகேசரி, சிந்தாமணி போன்ற பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கின்றன. ஒளிமஞ்சரில் சுமார் 30-35 சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். இலங்கை வானொலியில் ஒளிமஞ்சரியில் அது இலக்கிய வட்டங்கள் பல நிகழ்ச்சிகள் எழுதியிருக்கின்றன. சிறுகதைகளுக்கும் நிறைய வரவேற்புகள் இருந்திருக்கின்றன. சிறுகதை கவிதை எழுத ஆரம்பித்ததுக்கு பிறகு சிறுகதை எழுத தொடங்கினீர்களா அல்லது சிறுகதை எழுத தொடங்கியதன் பின் கவிதைக்குள் நுழைந்தீர்களா? என்னுடைய முதல் படைப்பு கவிதையாகத்தான் இருந்தது. கவிதை எழுதி கொண்டிருந்த சமயத்திலே சிறுகதைகளும் வாசிக்க ஆரம்பித்து அதையும் சிறுகதைகளை எழுதி யாராலும் பயிற்றுவிக்கப்படாமல் நான் என்னுடைய சொந்த உத்தியை கொண்டு எழுதி பிரபலமானவர்களின் படைப்புகளை வாசித்து அதன் மூலம் யூகித்து கொண்டு எழுதிய கதைகள் நிறைய உண்டு. உங்களை கவர்ந்த சிறுகதை எழுத்தாளர் அல்லது உங்களை கவர்ந்த கவிஞர் யார் என்று கேட்டால்? நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக பழைய கவிஞர்கள் தான். கவிஞர் கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், வாலி, பாரதியார், ஔவையார், நிறைய பழைய கவிஞர்கள் போன அவர்களிருந்து கற்றுக்கொண்டு புதியதைகளை நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த இலக்கியத்துறை சார்ந்து உங்களுடைய வேறு முயற்சிகள், புதிய முயற்சிகள்
கட்டுரைகள் சில எழுதியிருக்கிறேன். கூடுதலாக கவிதை எழுதுவதற்கு தான் நேரம் இருக்கின்றது இப்போதெல்லாம். வேலை நிமித்தம் கிடைக்கின்ற அனுபவங்களை கவிதையால் கூறிவிட முடிகிறது. சிறுகதையால் எழுதுவதற்கு சற்று அதுக்கும் காலம் தேவைப்படுகிறது என்பதால் சிறுகதைகள் வருவது சற்று குறைவாக இருக்கின்றது. இந்த 93 கவிதைகளை நீங்கள் தொகுத்திருக்கிறீர்கள். இதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் மையன் தன்ராஜ்? கவிதைகள் தொகுப்புக்கென்று நான் எடுத்த 3 மாத காலம். பட் இது அதை அச்சகத்துக்கு கொடுத்து அதை கையில் எடுப்பதற்கு 2 மாதம் அதிலேயே ஆகிவிட்டது. அதனாலே என்னுடைய வெளியீடும் சற்று தாமதமாகிவிட்டது. இது கடந்த மாதமே நான் இதை வெளியிட தீர்மானித்திருந்தேன். என்றாலும் நான் மறுபடியும் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்த மாதம் 4ஆம் தேதி அதை நடத்தி முடித்திருக்கிறேன். சரி, நீ ஒரு நீண்ட காலமாக எழுதி வருகிறீர்கள். நாடறிந்த ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கிடைத்த பாராட்டுக்கள், விருதுகள்? சிறிய சிறிய கவிதை போட்டிகளில், கட்டுரை போட்டிகளில், எழுத்து போட்டிகள் நிறைய எழுதியிருக்கிறேன். முதலாக 1992ஆம் வருடம் இலங்கையில் மறைந்து போய ஒரு இஸ்லாம் மித்திரன் என்ற ஒரு பத்திரிகையை கண்டுபிடித்திருந்தேன். அதை எடுத்து தினகரன் பத்திரிகையில் பிரசுரித்திருந்தேன். அன்று லைட் ரீடிங் என்ற ஒரு பக்கத்தை திரு மானா மக்கீன் என்பவர் செய்து கொண்டிருந்தார். அதன் மூலம் அந்த பத்திரிகையின் மூலம் எங்கே என்று அதை ஆராய்ந்து கண்டுபிடித்த திரு மானா மக்கீன் அவர்கள் மருதானையில் ஒரு விழா எடுத்திருந்தார்கள். அந்த விழா மூலம் நான் கௌரவிக்கப்பட்டிருந்தேன். அதன் பிறகு இணைய சஞ்சிகை நிலாமுற்றம் என்ற கவிதைகள் ஒரு விருது தந்து எனக்கு மகிழ்வித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 2014ஆம் வருடம் ஈரோடு தமிழன்பன் எனும் மாபெரும் கவிஞரின் 80வது பிறந்தநாள் விழாவில் என்னை கௌரவித்திருந்தார்கள், விருது வழங்கி அளித்தார்கள். இவையெல்லாம் உங்களால் மறக்க முடியாத என்றும் நெஞ்சில் நிறைந்த நினைவலைகளாக இருக்கும். சரி, இப்போ உங்களுடைய இந்த படிக்கட்டு நூல் வெளியீட்டுக்கு வருகை தந்த சிறப்பு அதிதிகள், அவர்களுடைய விமர்சனங்கள், அவர்கள் உங்களுக்கு எந்த வகையில் ஊக்குவிப்பு தந்தார்கள் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாமா? நிறைவே ஊக்குவிப்பு தந்திருந்தார்கள். முதலாக இந்த விழாவுக்கு சிறப்பு அதிதியாக வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதுக்காக பாராளுமன்ற உறுப்பினர் திரு மயில்வாகன திலகராஜா அவர்கள் என்னை பாராளுமன்றம் வரை அழைத்து அங்கிருந்தே அதற்கான அனுமதியை தந்தார். நேரில் காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலில், அவரை நான் முன்பு சந்தித்ததில்லை, இருந்தாலும் என்னை அவர் நேரில் காண வேண்டும் என்பதற்காக பார்லிமெண்ட்டுக்கு எனக்கு பெர்மிட் கொடுத்து வரவழைத்து அங்கு தான் அவரை நான் முதலில் சந்தித்தேன். அன்று பாராளுமன்றத்தில் என்னுடைய கவிதைகள் ஒப்புதல் வாங்கி ஒரு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி அத்தலை முன்னாள் நகரசபை உறுப்பினர் திரு விஜயராஜா அவர்களுடைய உதவிகள் நிறைய கிடைத்திருக்கின்றன. விழாவுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள். அதுபோன்று தலைமை வகித்த திரு தெளிவத்த ஜோசப் ஐயா, நம் சின்னா ஜெரிப்ஸ்டன் சார், இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு அடித்தளமான என்ற உதவியவர் கிண்ணியா அமீர் அலி அவர்கள் என்னுடைய நண்பரும் கூட. இவர்கள் எல்லாவற்றையும் விட இந்த புத்தகம் நல்ல முறையில் வெளிவர வேண்டும், புத்தகமாக நான் புத்தகத்தை வெளியிடணும் என்ற முயற்சியில் முன்னோடியாக நின்றவர் என்னுடைய நண்பர் திரு ரோசான் ஜிஃப்ரி அவர்கள், இறக்காமம் என்ற இடத்தைச் சேர்ந்தவர். என்னுடன் கட்டாரில் பணிபுரிகிறார். அவருடைய உந்துதலின் பேரில் தான் இந்த கவிதை தொகுப்பு நான் இந்த முறை நான் வெளியிட்டிருக்கேன். முதல்கான அவருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல வேண்டும். அது மட்டுமன்றி இந்த விழாவில் வந்து எனக்கு எல்லா வகையிலும் உதவிகள் செய்த அனைவருக்கும், எவரும் விடுபட்டிருக்கக்கூடும், ஒருவரை சொல்லி ஒருவரை சொல்லாமல் விடும்போது யாராவது ஒருவரை அங்கு விடுபடலாம், அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடும் என்பதனால் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கட்டாருக்கு தொழில் நிமித்தம் சென்றிருந்தீர்கள். அங்கே எப்படி பொழுதுபோக்காக உங்களுக்கு கவிதைகள் படைப்பதற்கு நேரம் கிடைத்ததா? ஏனென்றால் அங்கே தான் ஒரு நண்பரை சந்தித்து அவருடைய உந்துதலால் தான் நீங்கள் புத்தகத்தை கூட வெளியிட்டிருப்பதாக சொன்னீர்கள். அங்கே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நண்பர்களோடு அங்கே எல்லோருக்கும் ஓய்வு கிடைப்பது சற்று சிரமமான காரியம். என்றால் என்னுடைய தொழிலை பொறுத்தவரையில் நல்ல நேரம் எனக்கு தொழில் தவிர்த்து நிறைய நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே இலங்கையிலும் எழுதி கொண்டிருந்ததால் அங்கும் என்னுடைய எழுத்து பணியை தொடர்வதற்கு அந்த நேரம் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கியது. அதனால் இன்று வரை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இரவில் ஏதாவது ஒன்று எழுதாமல் விட்டால் அன்று உறக்கம் வருவது கூட எனக்கு சில நேரங்கள் கிடையாது என்பது உண்மை. எழுத்தே உங்களுடைய உலகமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நூல் வெளியீட்டுக்கு பிறகு நீங்கள் திரும்பவும் வெளிநாடு செல்ல தயாராக இருக்கிறீர்கள். அப்போ உங்களுடைய நண்பர் அங்கே இருந்தார், அங்கே தான் இருக்கிறார் இன்னும்? இல்லை, இன்று அவர் இந்த விழாவுக்காக வந்து இறங்கியிருந்தார். 2 தினங்களுக்கு முன்பு
இறங்கி இந்த விழாவில் அவர் கலந்து கொள்ள வேண்டும். நான் எதிர்பார்க்கவில்லை அவர் வருவார் என்று. நான் அவருக்கு அழைப்பதில் மட்டும் அதுவும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் அதை இட்டிருந்தேன். அதை பார்த்துவிட்டு அவர் இங்கு வந்திருக்கிறார். அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அடிக்கடி ஃபேஸ்புக் என்று பேசிக்கொள்கிறோம். ஃபேஸ்புக் நண்பர்களுடைய வருகை எல்லாம் எப்படி? அவர்களுடைய வாழ்த்துக்கள் ஏராளமாக வந்து குவிந்திருக்கின்றன. நூற்றுக்கணக்கில் குவிந்திருக்கின்ற ஃபேஸ்புக்கில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருந்தாலும் அவ்வளோ எல்லாம் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதில் 90% தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். இலங்கையில் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் எனக்கு வாழ்த்துக்களும் வாழ்த்தட்டைகளும் அனுப்பியிருக்கிறார்கள். மிக்க வேண்டப்பட்டவர்கள் நிறைய ஊக்குவித்திருக்கிறார்கள். தொகுப்பு ஒன்றை நீங்கள் வெளியிட வேண்டும் என்பதில் அவர்களும் ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிறார்கள். உங்களுடைய நண்பர்களை பற்றி நீங்கள் பெருமிதமாக சொல்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தவர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய நூல் வெளியீட்டிலே அக்கறை காட்டினார்கள்? குடும்பத்தவர்கள் என்பால் தமிழில் ஒரு தொடக்கத்துக்கு நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவோம். அதுபோல் வீட்டில் மனைவியார் என்னுடைய ரசிகையாக இருந்து மனைவியானவர். அதனால் அவர் இதன் பின்னால் நின்று எல்லா வகையிலும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் என்பதில் எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புத்தக அட்டை வடிவமைப்பில் தொடங்கி எல்லா சின்ன சின்ன உதவிகள் எல்லாவற்றிலும் இந்த புத்தகம் வெளிவருவதற்கு மட்டுமன்றி இன்று இங்கு வருவதற்கும் கூட நல்லபடியாக போய் இதை செய்ய வேண்டும் என்று உந்து சக்தியாக இருந்து எனக்கு சிறுவனாக இருந்தாலும் என்னுடைய மகன் நல்ல வகையில் ஒத்துழைப்பு கொடுத்தார் என்பதில் நான் மிக பெருமைப்படுகிறேன். நிச்சயமாக குடும்பத்தவர்களுடைய ஒத்துழைப்பு தான் நம்மை முன்னணிக்கு இட்டு செல்லும் என்பது. வளர்ந்து வருகின்ற இளைய தலைமுறை படைப்பாளிகளுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? அவர்கள் நிறைய வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இணையதளங்களில் வருகின்ற பிறருடைய கவிதைகளை எடுத்து தன்னுடைய கவிதையாக போட்டுக்கொண்டு தன்னை வளர்த்து கொள்வதற்காக தங்களுடைய சொந்த சேவை பிள்ளையாக இருந்தாலும் சிறிதாக எழுதி அதை முயற்சித்து நல்ல வகையில் எழுதி பிரபலம் அடைய வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஆசையாக இருக்கிறது. வெளிப்படையாக சொல்லிவிட்டீர்கள். அதாவது யாரும் சொல்லாத ஒரு கருத்தை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். மெய்யன் நடராஜ் அவர்களை மிக்க நன்றி. எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு எங்களுடைய நேயர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய நன்றி. உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இனி நாம் உங்களை அழைத்து செல்வது நூலகத்துக்கு. நூலகம் ஒரு நல்ல நூலை மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பனையும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறது. இன்னொரு நூலகத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் கடந்த நூலகம் ஒவ்வொன்றிலே நாம் பேசியிருக்கிறோம். ஈழத்தில் வெளிவருகின்ற நூல்கள் என்பதும் போக உலக அளவில் ரீதியாக இலக்கியத்தோடு தொடர்புபடுத்தி இங்கு பல நூல்களும் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையிலே கடந்த மார்ச் மாதம் 2014 ஐக்கிய நாட்டு சபை பிரகடனப்படுத்திய ஒரு நாள் தான் கவிதைக்கான நாள். அதுக்காக கலாச்சார அமைச்சு பெரும் விழா ஒன்று எடுத்தது. அந்த விழாவிலே சிங்கள கவிதைகள் அடங்கிய தொகுப்பு ஒன்றும் வெளிவந்தது. அதே போல் தமிழ் கவிதைகள் அடங்கிய 82 கவிஞர்கள் அடங்கிய தொகுப்பு ஒன்றும் வெளிவந்தது. மானுடம் பாடும் கவிதைகள் என்ற தலைப்பிலான இந்த தொகுப்பிலே 82 இலங்கை கவிஞர், இளம் எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் என்ற வகையில் எல்லா கவிதைகள் 82 கவிஞர்களுடைய கவிதைகள் இதில் அடங்கியுள்ளோம். இதில் பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த கவிதைகள் பேசுகின்றன. உண்மையிலே உலக கவிதைகள் என்று சொல்லுகிற உலக கவிதை தினம் என்று சொல்லப்போது இலங்கையுடைய கவிதை சிங்கள அன்றைய விழாவிலே சிங்கள கவிதை நூல்களும் வெளிவந்தன. அந்த வகையில் இதுவும் ஒரு குறிப்பிட்ட நூல். இந்த நூலை பற்றியும் நாம் ஒரு சரியான ஒரு முறையிலே உரையாடல் செய்தியாக வேண்டும் என்று கூறி இன்று நாம் பேசப்போகின்ற ஒரு மிக முக்கியமான உண்மையிலே நாம் உலக கவிதை என்று சொல்லுகின்ற போது அல்லது உலக இலக்கியம் என்று சொல்லுகின்ற போது இந்த உலக இலக்கியங்களிலே இன்றைய சமீபத்தில் 70க்கு பின் அல்லது 60க்கு பின் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்றால் பல்வேறு கோட்பாடுகள், மார்க்சியம் என்று சொல்லாலும் இருக்கட்டும், பல்வேறு கோட்பாடுகளுடைய தாக்கத்திலே இந்த இலக்கியங்கள் தங்களுடைய போக்குகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தின. ஆனால் அந்த கோட்பாடுகள் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சூழலிலே பிறந்தாலும் அது இலக்கியத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தித்தான் இருக்கின்றன. கலை இலக்கியங்கள் மீதான தாக்கங்கள், அதில் ஓவியம் இருக்கட்டும், நாடகம், சினிமா, கவிதை, நாவல் என்று பல்வேறு துறைகள் மீது அந்த கோட்பாடுகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த வகையிலே தமிழ் இலக்கிய சூழலிலே மிக முக்கியமாக தமிழகத்தை உட்பட்ட நிலையிலே இந்த பின் நவீனத்துவம் என்ற விஷயம் அடிக்கடி பேசப்படுகிறது. இதை உண்மையிலே நான் சொல்லுகின்ற போது ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, ஒரு கோட்பாட்டை
புரிந்து கொள்வது என்பது வேறு. நாம் கணிசமான அளவிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் எந்த ஒரு விடயத்தை பற்றியும் உடனடியாக நிராகரிப்பு தன்மையோடு தான் பேசுகிறோம். ஏனென்றால் எந்த ஒரு கோட்பாடையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. மார்க்சியமாக இருக்கட்டும், பின் காலனியமாக இருக்கட்டும், பின் நவீனத்துவமாக இருக்கட்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு புரிந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதா என்பது வேறு விஷயம். அந்த வகையிலே இந்த அடையாளம் என்ற தமிழ்நாட்டில் ஒரு பதிப்பகம் இருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான நூல் வரிசையை வெளியிட்டிருக்கு. அதில் தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பல்வேறு தலைப்புகளிலே பின் நவீனத்துவம், பின் காலனியம், பயங்கரவாதம், இன்று பலவிதமான தலைப்புகளிலே அந்த சுருக்க குறிப்புகள் என்ற ஒரு நூல் வரிசை வெளியிட்டது. அந்த நூல் வரிசையில் மிக முக்கியமானது ஒன்று தான் பல நூல்கள். அதுக்கு அப்பாலும் அடையாளம் இன்னொரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கு. அதுதான் மிக தொடக்க நிலையினருக்கு என்று சொல்லி மொழியியல், கீழே தேயம், இவ்வாறு பல்வேறு விதங்களிலே பற்றிய நூல்களை அந்த விஷயங்களை பேசுகின்ற தொடக்க நிலையிற்கு மிக இலகுவான மொழியில். ஏன்னா இந்த கோட்பாடுகளை பொறுத்தவரையிலே அதற்கு விளக்க வருகின்ற பொழுது அதற்கான மொழி ஒரு கடினமான நிலையை தான் இருக்கும். அது ஒரு தவிர்க்க முடியாது. அந்த கலை சொல்லாக்கங்கள், அந்த சொல்லுகின்ற முறை, ஏன்னா தமிழில் சொல்லுகின்ற போது தமிழுக்கு அந்த கோட்பாடு புதிதாக இருக்கின்ற போது அதற்கான மொழியும் ஒரு புதிய மொழியைத்தான் நாம் கையாள வேண்டி இருக்கிறது. அந்த வகையிலே பின் நவீனத்துவத்தை பற்றி, அதாவது முன்புக்கு நான் சொல்வது போல் மொழியியல், கீழைத்தையம் இவ்வாறு வரிசையில் தொடக்க நிலையினருக்கு என்ற ஒரு வரிசையிலே அந்த நூல்கள் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கின்றன. அந்த நூல்களின் மொழிபெயர்ப்பையும் அடையாளம் வெளியிட்டிருக்கிறது. அதில் இன்று நாம் பேசப்போகின்றது பின் நவீனத்துவம் என்ற தொடக்க நிலையிற்கு இந்த நூலை பற்றி. உண்மையிலே இந்த நூலிலே மிக வித்தியாசமான மொழியிலே பின் நவீனத்துவத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஜிம் பவல் என்றவர் தான் இதை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அதை தமிழிலே இவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். இதில் என்ன, இந்த பின் நவீனத்துவம் என்ற அந்த விஷயம் முன்பில் கட்டடக்கலையில் தான் ஆரம்பமானது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஸோ இதை பற்றியும் மட்டுமல்ல, இந்த பின்னவீனத்தை பற்றிய கார்ட்டூன்கள் மாதிரியான சில வரைபடங்களை போட்டு இந்த சில ஓவியங்களாக இதில் இடம்பெற செய்து இந்த பின்னவீனத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார். இப்பொழுது இந்த பின்னவீனத்தை இதில் அறிமுகப்படுத்திக் கொள்வதில் இன்னும் இதிலையும் கூட சிக்கல் ஏற்படலாம். ஏனென்றால் அந்த மொழி நான் சொல்லுகின்ற போது ஒரு மொழிக்கு புதிய கோட்பாடுகள் வருகின்ற. மார்க்சிசம் ஆரம்பத்தில் வந்தபோது கூட அது பேசிய போது, அதில் தமிழில் பேசப்பட்ட போது அது கையாண்ட சில சொல்கள் மிகவும் தமிழுக்கு புதிதாக இருந்தன. அந்த வகையிலே இந்த பின்னவீனத்துவத்தை பற்றி பேசுகின்ற இந்த விஷயங்களில் கையாளப்படுகின்ற சொல்லுகளும் புதிதாக ஒரு சில நேரத்தில் இருமைத்தன்மை, அதாவது விளங்காத தன்மையை கொண்டதாக இருக்கும். ஆனால் முடிந்த அளவுக்கு இந்த நூலிலே என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த பின்னவீனத்துவத்தை இலகுவான முறையில் மக்களுக்கு, சுவாசகர்களுக்கு விளக்கும் வகையிலே இதை அமைத்திருக்கிறார். இதை பற்றி பல்வேறு படைப்பு, அதாவது இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக எத்தனைக்கின்ற வாசகனுக்கு இதை எவ்வாறான முறையில் ஒரு வித்தியாசமான ஒரு கொலாச் முறையிலே ஒரு சொற்களை அமைத்து சில விஷயங்களை இடம்பெற செய்து இந்த பின்னவீனத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார். ஆகவே இதை அறிமுகப்படுத்திக் கொள்வது, இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது இரண்டாவது விஷயம். ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கான பின்னவீனத்துவம் போன்ற அல்லது பின் காலனியம், மற்றது வேறு பல மெஜிக்கல் ரியலிசம், இப்படி பலவிதமானது. இப்போ மொழியியல் என்ற ஒரு துறை கூட ஒரு மொழி என்பதே ஒரு சிக்கலான அல்லது ஒரு நெருக்கடியான நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு எவ்வாறான மொழியாக்கங்கள், அதன் நடையை, அந்த சொல்லாக்கங்களை, கலை சொற்களை புரிந்து கொள்வதற்கு இவ்வாறான இலகுபடுத்தப்பட்ட நூல்கள் தேவை. அப்பொழுதுதான் இன்று ஏற்பட்டிருக்க பல்வேறு துறை மாற்றங்களில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு மாற்றங்களை, அந்த கலை சொல்லாக்கங்கள், புதிய ஆக்கங்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதற்கான விஷயத்தை தமிழில் இவ்வாறான ஒரு முயற்சிகள் ஈடுபடுவது என்பது மிக சிறந்த நிலையிலே, உண்மையிலே தொடக்க நிலையில் எல்லா வகையால் இங்கு நான் சொன்னது போல் கீழைத்தேய தத்துவம், மொழியியல் மற்றும் புவியியல் வெப்பமாகுதல் போன்ற பல்வேறு ஜென்மத தத்துவத்தை பற்றிய புத்தகம், இப்படியான தொடக்க நிலை இருக்கின்ற அந்த வரிசையிலே இந்த புத்தகமும் வந்திருக்கு. ஆகவே இதை படிக்கின்ற போது எளிதாக ஓரளவு நமக்கு எழுகின்ற கேள்விகள், அதாவது பின்னவீனத்துவம் போன்ற கோட்பாடுகளை படிக்கின்ற போது நமக்கு எழுகின்ற கேள்விகள் எல்லாத்தையும் ஒரு கேள்விகள் வடிவத்திலே போட்டு இது ஒரு உரையாடல் வடிவத்திலே இந்த நூலை அமைத்திருக்கிறார். ஆக இதனூடாக பின்னவீனத்துவம் என்பது என்ன என்று ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன். இந்த நூலில் ஒரு குறையையும் நான் காணுகிறேன். இவர்களது இலகுப்படுத்தப்பட்ட அல்லது தொடக்க நிலையினருக்கு என்று சொல்லப்படுகின்ற போதும் கூட இதை மொழிபெயர்த்தவர்கள் ஒரு சிறு குறையை விட்டிருக்கிறார்கள்.
ஏனென்றால் சில கலை சொல்லாக்கங்கள் இதில் பயன்படுத்தியிருக்கும் போது மீண்டும் அந்த இருண்மை தன்மை தான் வந்திருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்துடைய நோக்கம், ஒருவேளை ஆங்கிலத்தில் அவர்கள் அதை செய்திருந்தால் அந்த 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 சொல்லாடல்களை இலகுபடுத்தி போட்டிருப்பார்களோ தெரியவில்லை. அந்த மூல பிரதி நம்ம கைவசம் இல்லை. ஆனால் தமிழில் மீண்டும் இதை மொழிபெயர்த்து சில இடங்களிலே அவர்கள் மீண்டும் அந்த இருமையான அல்லது அந்த பின்னவீனத்துவத்தை பற்றி பேசுகின்ற கட்டுரைகளில் பேசுகின்ற சொற்களே மீண்டும் பாவித்ததன் மூலம் அந்த தொடக்க நிலை இருக்கின்ற அந்த விஷயத்திலே சற்று நெருக்கடி ஒன்று ஏற்படுகிறது. ஆகவே எதிர்காலத்திலே இத்தகைய நூல்களை எழுதுகின்றவர்கள் முதலிலே இதை அந்த சொற்களை இலகுபடுத்தி ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அது வாசகர்களுக்கு போய் அடையும் என்ற வகையிலே இந்த வகைய நூல் மிக முக்கியமான நூல்கள். ஆனால் இன்னும் அதை ஒரு செழுமைப்படுத்தி வெளியிடப்பட வேண்டும் என கூறி இத்தகைய நூல்களின் வெளியீடுகள் தேவை. ஆனால் அதை செழுமைப்படுத்த முறையில் கொடுப்பதன் மூலம்தான் இந்த நூல்களை வெளியிடுகின்ற நோக்கம் நிறைவும் என கூறி அடுத்த ஒரு நூலகத்தில் சந்திப்போம் என கூறி நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன். வாசிக்கும் ஆர்வத்தை உங்களுக்குள் தூண்டியிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நூலகத்திலிருந்து நாம் வெளியே வருகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இப்போது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.